எக்மோர் ஸ்டேஷன் இன்னைக்கு வந்து செக் பண்ணோம். அதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 26 பாக்ஸ் நாங்க வந்து கைப்பற்றிருக்கோம். அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஜெயப்பூர்ல வெட்டப்பட்ட ஆடுகளா என்னன்றது தெரியல, ஷீப்பா இருக்கான்னு தெரியல. அது நாங்க டெஸ்ட்க்கு அனுப்புறோம். 26 பாக்ஸ்ல வந்திருக்கு. அந்த 26 பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஐஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நார்மலா FSSAI நார்ம்ஸ் பிரகாரம் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, அன்ஆத்தரைஸ்டா இந்த மாதிரி பண்ணவே கூடாது. இவங்க வந்து அங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்க தீவிரமா விசாரிச்ச பொழுது இந்த ஆடு வந்து சிக்கந்தர்னு ஊர்ல அங்க வெட்டியிருக்காங்க. சிக்கந்தர்ல இருந்து வெட்டப்பட்ட ஆடு ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஜெய்ப்பூருக்கும் சிக்கந்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். ஸோ அங்கிருந்து ஜெய்ப்பூர்ல இருந்து இப்ப நம்ம சென்னைக்கு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அது ஆடு வெட்டுறதுல இருந்து இந்த டைம் நாங்க கைப்பற்ற வரைக்கும் நாங்க இப்ப பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 4 to 5 நாள் பக்கமா ஆயிடுச்சு அந்த ஆடு. இவ்வளவு நாள் நம்ம எந்த விதமான ப்ராப்பர் ஃப்ரீசிங் டெக்னிக் இல்லாம இவ்வளவு நாள் வச்சிருக்க முடியாது. எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அது கெட்டு போயிடும். ஸோ இன்னைக்கு பிடிக்கப்பட்ட இந்த ஆட்டு இறைச்சிகள் பாத்தீங்கன்னா சுமார் 1600 கேஜி பக்கமா இருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு சென்னைக்குள்ள வந்து பல இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையில இருந்தது. அதை எல்லாமே நாங்க வந்து இப்ப வந்து கைப்பற்றி இருக்கோம். சோ இது எல்லாமே வந்து யார் யாருக்கெல்லாம் சப்ளை பண்றாங்கன்ற டீடைல்ஸ் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். சோ இதுக்கு வந்து நாங்க உடனே இது மாதிரி வருதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்க வெட்டினரி டாக்டர் இங்க இருக்க நம்ம GCC இருந்து நம்ம அவங்க பீப்புளும் வர சொல்லியிருந்தோம். சோ இந்த கரியெல்லாம் வந்து நாங்க GCC பீப்புள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். சோ அவங்க வந்து இதை வந்து ப்ராப்பரா யார்ட்ல வச்சு டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. நார்மலா இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. இங்கிருந்து வந்திருக்கு. இப்ப இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ட்ரெயின்ல நாங்க இப்ப கைப்பற்றி இருக்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 26 பாக்ஸ் தான். நாங்க இன்னும் நிறைய இருந்தது. அதுக்காண்டி இந்த நாங்க இங்க பிடிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தோம்னா அந்த பாக்ஸ் எல்லாம் இறக்காம அப்படியே விட்டுட்டாங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் இப்ப திரும்ப மதுரை பக்கம் போயிட்டு இருக்கு. சோ அந்த எல்லா டிஓஸ்க்கும் எங்க டெஸ்டினேட்டட் ஆபீசர் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கோம். இந்த ட்ரெயின்ல இந்த மீதி பாக்ஸஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நாங்க இறக்குறதுக்குள்ள அவங்க இந்த ட்ரெயின் மூவ் பண்ணிட்டாங்க. அதனால எங்களால இறக்க முடியல. இன்னும் நிறைய பாக்ஸஸ் போயிட்டு இருக்கு. சோ நாங்க செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய அவங்க நியமன அலுவலருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் நிக்குதோ அங்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய நம்ம அந்த ட்ரெயின் ரூட்ல இருக்கக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்க்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நார்மலா இந்த மாதிரி ஸ்லாட்டிங் பண்ணி ஆடு அப்புறம் டாக்டர் சர்டிபிகேட்டோட வரணும். இதுல பாத்தீங்கன்னா டாக்டர் சர்டிபிகேட் கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா வெட்டுனாங்கன்னா டாக்டர் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நம்ம இதுல வந்து ஸ்லாட்டிங் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா சீல் போடுவாங்க. அது ஆட்டு மேல சீல் போட்டு தான் வெளியே அனுப்புவாங்க. நீங்க பாத்தீங்க இன்னைக்கு ஃபுல்லா நாங்க ஒரு 2 பாக்ஸ் பக்கமாவே ஓபன் பண்ணி செக் பண்ணோம். அதுல எந்த விதமான சீலும் கிடையாது, எந்த விதமான டாக்டர் சர்டிபிகேட்டும் அதுல அட்டாச் பண்ண கிடையாது. சோ இது வந்து 100% வந்து தடை செய்யப்பட்டது. இது வந்து நம்ம வந்து மக்கள் கைக்கு எந்த ரூபத்திலையும் நாங்க கொடுக்க மாட்டோம். ஒரு நாளுக்குள்ள நீங்க பயன்படுத்திடணும். இப்ப நாம வந்து நம்ம சென்னையே நீங்க பாக்குறீங்க. நம்ம வந்து இங்க சென்னையில வெட்டுறாங்க, ஸ்லாட்டிங் ஹவுஸ்ல வெட்டுறாங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்குள்ள அவங்க கொண்டு போய் சேர்த்துடணும். அதுதான் எங்களோட முறைப்பிரகாரம். அது அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மினிமம் -18 டிகிரி ஃப்ரீசருக்குள்ள தான் அவங்க அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இன்கேஸ் அவங்க அடுத்த நாள் சமைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்லயோ ஃப்ரீசர்லயோ வைக்கவே கூடாது. அதுதான் பார்த்தோம்னா நம்ம ஊர்ல நார்மலா ஆட்டுக்கறி பார்த்தோம்னா 700 பக்கமா வருது. 700 to 800, இன்னும் சில இடத்துல 900 கூட போகுது. இந்த ஆட்டுக்கறி பார்த்தோம்னா 500 ரூபீஸ்க்கு இவங்க வந்து இங்க ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. சோ இது ஒரு 400 ரூபாய் பக்கமா இவங்களுக்கு ஒரு லாபம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.